வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டு. 10th 12th பப்ளிக் ரிசல்ட் டேட் ரிலேட்டாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஒரு 10 days 15 நாளைக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th 6 நாளில் வேல்யூஷன் முடித்தாங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா 10 days வந்து வேல்யூஷன் வந்து சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க. இப்போ சீக்கிரமாக முடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து முன்கூட்டியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணிப்பாக வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக பள்ளிக்கல்வித்துறை தேர்வுகள் துறை மீட்டிங் நடத்தினாங்க. அதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஆனால் நிறைய ஊடகத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க தேர்தல் காரணமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை மே 4ஆம் தேதிக்கு முன்னரே வெளியிடுறது தொடர்பாக ஒரு ஆலோசனை வந்து நடைபெற்றிருக்கு. சரிங்களா, ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றது. இப்போ இந்த எலெக்ஷன் பிரேக்கிங்காக இருக்கிறதுனால அதை பற்றி நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. நியூஸ் சேனல்ஸும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ மெயினாக இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்துருமா? ஒரு சில ஊடகத்தலங்கள்லையுமே போட்டிருக்காங்க மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்போ இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு யார் அப்லோட் கொடுப்பாங்கன்னா தேர்வுகள் துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலாம். ஸோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே நம்ம போயிருக்கோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ண அந்த மார்க் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டாலாம் எதுவும் பண்ணல. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லிபரல் வேல்யூஷன் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேல்யூஷன்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி மார்க் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை தேர்வுகள் துறை நினச்சாங்கன்னா கண்டிப்பாக 4ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம். இது தொடர்பாக நிறைய ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. 10ஆம் வகுப்பு +2 தேர்வு முடிவுகள் மே 4ஆம் தேதிக்கு முன்னராக வெளியிடப்படுவதாக தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ மே 4ஆம் தேதியே ரிசல்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா மே 4ஆம் தேதி தான் எலெக்ஷன் ரிசல்ட் வருது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த புதிய ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகள் வந்து பதவியேற்பு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் மே 4ஆம் தேதிக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. மே 4ஆம் தேதிக்கு முன்னரே, அது எந்த தேதி வேணாலும் இருக்கலாம், மே 4ஆம் தேதிக்கு முன்னரே அந்த தேர்வு முடிவுகள் எழுதுறது தொடர்பாக எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதற்றம் வந்து இருக்காது, உடனடியாக நாங்கள் எங்கள் மார்க் தெரிஞ்சுக்கலாம், நேராக எங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிக விரைவாக தேர்வுகள் துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடணும். ஏன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 12th 8ஆம் தேதி தான், 10th 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முன்கூட்டியே ரிசல்ட் வந்து வெளியாகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டுருக்கு. ஸோ அதனால் முன்கூட்டியே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10th 12th 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டாக அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பார்க்கலாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுனா கண்டிப்பாக ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இந்த தேதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் அப்படின்னு. ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக நம்ம லைவ் போடுவோம். லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் ரெடியாக வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.